யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஒருபோதும். என்ன சொல்லுகிறாரு? ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலையும். நெவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுலையுமே நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போகாமல் நடத்துவேன்னு சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை எந்த காரியத்திலையும் வெட்கப்பட்டு போகாம நடத்த போகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வெட்கப்பட்டு போவதில்லை அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷேம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவமானம். வெட்கம் என்பது என்ன? அவமானம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவமானப்படுவது இல்லை, அவமானப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் உங்களை வெற்றியாய், உங்களை ஜெயமா, உங்களை மகிமையா, உங்களை மகிழ்ச்சியா, உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி இன்னொரு முறை ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாமா? கர்த்தர் நல்லவர். நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி தேவன் நம்மளை எப்படி வெட்கப்பட்டு போகாம நம்மளை நடத்த போகிறார் அப்படின்னா, இந்த வசனத்திலேயே கர்த்தர் குறிப்பிடுகிறாரு. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26 மறுபடி வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி தேவன் சொல்லுகிறார், உங்களை அதிசயமாய் நடத்தி. அதிசயமாய் நடத்தினா என்ன அர்த்தம்? அதிசயங்கள் செய்து நடத்தி. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிலையும் ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அதிசயத்தை பார்ப்பீங்க. அதிசயத்தை செய்து உங்களை வெற்றியில நடத்துவார், மகிமையில நடத்துவார். அல்லேலூயா. தேவன் நம்மளை நடத்தினா அவர் அதிசயம் செய்து தான் நடத்துவார், அதிசயத்தில் தான் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். அவர் அதிசயமாக நடத்துகிறத பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரை துதிப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய ஜனமாக மாறிடுறீங்க. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஏற்கனவே வெற்றியாய் நடத்தின தேவன், ஏற்கனவே அதிசயமாய் நடத்தின தேவன் இனி வரும் நாட்களையும் அதிசயமாக நடத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். கைகளை தலையிலேயே சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி மனதில் சந்தோஷத்தையும்
மனதில் சந்தோஷம் இருந்தால் தான் சாப்பிடுகிற சாப்பாடு திருப்தியாக இருக்கும். மனதில் கஷ்டத்தோட நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நிறையும், ஆனால் மனசு என்ன செய்யாது, திருப்தி அடையாது. அதனால் தேவன் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் மனசை மகிழ்ச்சியில் நடத்துவார், சந்தோஷத்தில் நடத்துவார். அடுத்து ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வைத்து உங்களை அதிசயமாக நடத்துவார். விசுவாசிச்சிருந்தீங்கன்னா நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பீங்க. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி இருந்தேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டியதை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் மாற்ற வேண்டியதை மாற்றலைன்னா நமக்கு அவமானம் வந்துடும். இந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் அவமானம் வருவதற்கு, வெட்கம் வருவதற்கு காத்திருந்தது. விருந்தினர்கள் திருமணத்திற்கு வந்து சாப்பிடாம போயிட்டாங்கன்னா போகும்பொழுது சந்தோஷமாக போவாங்க, பாயாசம் கிடைக்கலன்னே பதறிக்கிட்டு வர்றாங்க மக்கள். ஆமென், எனக்கு அப்பளப்பு வைக்கல அப்படி சொல்லிட்டு. அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க போல, பந்திக்கு முந்து படைக்கி பெந்து. முந்தி சாப்பிட்றவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும், கடைசியில் சாப்பிட்றவனுக்கு வெறும் சோறு ரசமும் தான் கிடைக்கும். அல்லேலூயா. போகும்போது புலம்பிக்கிட்டே தான் போவாங்க. அப்போ அந்த திருமண வீட்டுக்கு வந்திருக்கிற மக்களும் வெறுமையாக ஏமாற்றத்தோடு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக அங்கே அந்த குடும்பம் வெட்கத்தை சந்தித்திருக்கும். அந்த சந்தோஷமான காரியத்தில், அந்த மகிழ்ச்சியான காரியத்தில் ஒரு துக்கம் வந்திருக்கும். ஆனால் இயேசு அங்கே மாற்ற வேண்டியதை மாற்றினார். தண்ணீரை ரசமாக மாற்றினார். சாதாரணமானதை ஆண்டவர் ரசமாக மாற்றி அந்த குடும்பத்தை அவமானத்திலிருந்து, வெட்கத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றி தன்னுடைய அற்புதத்தை செய்து மகிமையில் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். மகிமையை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை காமித்தார். அல்லேலூயா. அதாவது அவமானத்தை மாற்றி மகிமையை கொடுத்தார். இன்னைக்கு வேதாகமத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை எத்தனையோ தேவ மனிதர்கள் பாடலாய் பாடுகிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் அந்த காணா ஒரு கல்யாண வீடு மகிமை அடைந்து கொண்டே தான் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டியதை மாற்ற வேண்டியதை மாற்றி கர்த்தர் அவமானத்தை அல்ல, வெட்கத்தை அல்ல, தலை குனிவை அல்ல, தலை நிமிர வைப்பார். அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் தேவையோ அதில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தி அதிசயத்தை செய்து உங்களை அவமானத்திலிருந்து காப்பாற்றி உங்களை மகிமைப்படுத்துவார். இந்த இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து உங்களை மகிமைப்படுத்துவார். நம்பிக்கை இருக்கிறதா சகோதரிகளே, சகோதரிகளை? நம்பிக்கை இருக்கிறதா? உங்க வீட்டில் இருக்கிற தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும், அற்புதம் நடக்கும். அதாவது ஆண்டவர் சில காரியங்கள்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அற்புதத்தை செய்து கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். நம்பிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. தண்ணீரை போல இருக்கிற உங்களுடைய பாடுகளில் தேவன் ஒரு மாற்றத்தை
ஏமாற்றத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து மாற வேண்டியதை மாற்றி அற்புதத்தை செய்வார். ஆமென். நீங்கள் துதிப்பீர்கள், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். அதிசயங்கள் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மிராக்கிள்ஸ் செய்வார் ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் நடக்கும். உங்கள் தொழில், வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் மிராக்கிள்ஸ் நடக்கும். அதிசயத்தை காண்பீர்கள். அதிசயமாக தேவன் நடத்துவார். நம்புறீங்களா? நம்ம ஆண்டவருக்கு பேரு அதிசயமானவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பேரு அதிசயமானவர். அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் அதிசயம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 17:15 வாசிங்க. ஒரு குடும்பத்தை, ஒரு விதவையின் குடும்பத்தை அதிசயமா தேவன் நடத்தினார். 1 ராஜாக்கள் 17:15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. வாசிங்க. ரொம்ப யோசிச்சு வாசிக்கிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. தேவன் அதிசயத்தை செய்தாரா? அதிசயமாக நடத்தினாரா? 3 வருஷம் 6 மாதம் ஒரு கைப்பிடி மாவு கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தினாரா? அதுபோல தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அதிசயத்தை செய்து நடத்துவார். செலவுகள் இல்லாமல் நடத்துவார். இருக்கிறத மிச்சம் பண்ணி நடத்துவார். குறைந்து போகாம நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்க கைத்தட்டி இப்படி இருக்காத. ஆமென். நீங்க கை தட்டுறீங்கன்னா அதை அங்கீகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்றீங்கன்னு அர்த்தம். நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்வார், அதிசயமாய் நடத்துவார். நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். 2வது ஒரு காரியத்தை வாசிங்க. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இந்த மாசத்துல நமக்கு விரோதமாக பிசாசு, மனிதர்கள், இயற்கை, மிருகம், விபத்து, இந்த மாதிரி ஆபத்துகளை இப்படிப்பட்டவைகள் கொண்டு வரலாம். ஆபத்துகளை பிசாசு தான் கொண்டு வருவான், மனிதர்கள் கொண்டு வருவாங்க, இயற்கை கொண்டு வரும். ஆனால் இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் உத்தமர்களாகிய தேவனை விசுவாசிக்கிற நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாருடைய நாட்களை கர்த்தர் அறிகிறார். நாட்களை கர்த்தர் அறிகிறார். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ஆயுசு நாட்கள் வைத்திருக்கிறாரோ அதை பார்க்கிறார், அதை கூட்டுகிறார். அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆபத்திலிருந்து தப்புவிப்பார். ஆபத்து காலத்திலிருந்து தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். 91வது சங்கீதத்தில் அதுதான் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, அதுவும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவித்து கனப்படுத்துவேன். பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன், ஆபத்தில் சிக்கிட மாட்டீங்க, சேதம் அடைஞ்சிட மாட்டீங்க.
இழப்புகளை சந்தித்து நஷ்டத்தையும் வெட்கத்தையும் சந்திக்க மாட்டீங்க. ஆபத்தில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி ஜீவனையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு பிரகாசமா மகிமையா சாட்சியா அநேகர் உங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருப்பார். கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருப்பார். கர்த்தர் உங்களுடையவர்களை காப்பாற்றி இருப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆபத்து காலத்தில் மாட்டிக்கொண்டுறாங்க, சேதம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பார், நம்மளை கனப்படுத்துவார். சங்கீதம் 22:5 வாசிங்களேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்ன செய்வீங்க? ஆபத்து காலத்தில் என்ன செய்வீங்க சிஸ்டர்? என்ன செய்வீங்க? ஒரே ஒரு நாமத்தை கூப்பிடுவீங்க. என்ன நாமம்? சத்தமா? அது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஒரு டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா இங்கேருந்து அதை விட பலமாக ஒரு சத்தம் கேட்கும், ஏசப்பா அப்படின்னு. இந்த கூப்பிடுதல், இந்த ஜெபம் அந்த சத்தத்தை அடக்கி ஒன்றும் நடந்திருக்காது, சுகமாக தான் இருந்திருப்போம். ஆமென். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அதுபோல் நாமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரால் தப்புவிக்கப்படுவோம். அது என்ன ஆபத்தாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை தப்புவிப்பார். நம்மெல்லாம் அனாதைகள் கிடையாது. நம்ம அனாதைகள் இல்லை என்பதை எந்த நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ளலாம் என்றால், நமக்கு ஆபத்து வரும் பொழுது நம்மளை தப்புவிக்க ஒருவர் இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் நம்மளை அப்படி தப்புவித்திருக்கிறாரே, இதுவரைக்கும் நம்மளை அப்படி கனப்படுத்தி இருக்கிறாரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி, ஏசப்பா எங்களை எத்தனையோ ஆபத்திலிருந்து தப்பிக்க வச்சிங்களே, வாலிப பிள்ளைகளை தப்பிக்க வச்சிங்களே, குடும்ப தலைவர்களை தப்பிக்க வச்சிங்களே. இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறப்பா, உங்கள் பாதத்தில் வந்து சாட்சியாக நிற்கிற ஏசப்பா, உங்கள் பாதத்தில் வந்து இவ்வளோ நேரம் துதிச்சிருக்கிறேன் ஏசப்பா. இன்னும் நாங்கள் துதிக்க போகிற ஆண்டவரே, எங்களை சுற்றில ஒரு பெரிய பாதுகாப்பை நீங்கள் வச்சு எங்களை கனப்படுத்துவீங்க. நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்புறீங்களா? நம்புனா கைத்தட்டி இப்படி வராத, நல்ல ஓசை உள்ள கைத்தாளத்தோடல வரும். இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. நீங்கள் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நடக்கிற வெடி விபத்துகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன்னோடு நான் இருப்பேன், என்னோடு நீ இருக்கிறாய், என்னை தேடுகிறாய். உத்தமர்களுடைய நாட்களை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன்னுடைய நாட்களை என் கையில் வச்சிருப்பேன். சாத்தான் கையில் கொடுக்க மாட்டேன், மரணத்தின் கையில் கொடுக்க மாட்டேன், பாதாளத்தின் கையில் கொடுக்க மாட்டேன். உன் நாட்களை, உன் புஸ்தகத்தை என் கையில் வச்சிருப்பேன். ஆமென். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். ஏசாயா 29, 22, 23. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட, அந்த வார்த்தையை கவனிங்க, ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலை காணும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள்
அல்லேலூயா. ஆரம்பத்திலே சொல்றாரு, யாக்கோப்பை ஆபிரகாமை மீட்டு கொண்ட அப்படி சொல்லிட்டு, யாக்கோபே இனி உன் முகம் செத்து போவதில்லை, இனி முகம் வெக்கம் ஆவதில்லைன்னு சொல்லிட்டு, என் கரத்தின் செயலாகிய பிள்ளைகள் அப்படி சொல்றாரு. அதாவது பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனவர்கள், ஆபிரகாமின் சந்ததிகள், நேபுகாத் நேச்சாருடைய காலத்தில் அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அவங்களெல்லாம் நான் மீட்டு கொண்டு வருவேன். உங்கள் மீட்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. உங்கள் முகம் இனி செத்து போகாது, இனி உங்கள் முகம் வெட்கம் ஆவதில்லை. உங்கள் பிள்ளைகள் உங்கள் நடுவில் இருப்பார்கள், உங்கள் குடும்ப தலைவர் உங்கள் நடுவில் இருப்பார்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பீர்கள், உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் இருப்பீர்கள். சிறையில் யாரும் இருக்க மாட்டீங்க. சிறையில் கிடக்கிற எல்லாரையும் கர்த்தர் மீட்டு கொண்டு உங்கள் நடுவில் உங்களோடு கூட உங்களுடையவைகளாக உங்களிடத்தில் சேர்த்து விடுவார். ஹல்லேலூயா. சிறையிருப்பு திரும்பும். உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறும். இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளாக இருந்தாலும், குடும்ப தலைவர்களாக இருந்தாலும், குடும்ப தலைவிகளாக இருந்தாலும், குடும்பமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறார்கள். குடும்பமாக என்ன சிறையிருப்பில் இருக்கிறாங்க? ஒருத்தர் சொல்கிறார், கேன்சர் வியாதியை விட கொடூரமான வியாதி கடன் அப்படி சொல்கிறார். கேன்சர் வியாதியை விட கொடூரமான வியாதி என்ன வியாதி சொல்லுங்களேன்? கடன். எப்படி சொல்கிறீங்க? கேன்சர் வியாதி ஒரு ஆளைத்தான் சாகடிக்கும், அது பரவாது, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பரவாது. அது யாருக்கு வருதோ அவங்கள அது மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஆனால் கடன் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளை கூட கொன்றுது. அந்த கடலில் சிக்கின ஆள், மனைவி, பிள்ளைக எல்லாரும் செத்து போயிடுறாங்க, குடும்பமாக செத்து போயிடுறாங்க. அப்போ கொடூரமானது தானே அது? என்னங்க அமைதியாக இருக்குங்க? ஏங்க சொல்லுங்கங்க, கையை ஊற்றி ஒரு அலையிலையா சொல்லுங்கங்க, சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்கங்க. இவ்வளோதான் சத்தமாக, நல்லா சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் அந்த கடன் என்கிற சிறையிருப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் கர்த்தர். அல்லேலூயா. அது மாதிரி குடும்ப தலைவர்கள் போதை என்கிற சிறையிருப்பு, இச்சைகள் என்கிற சிறையிருப்புக்குள்ளே கிடப்பாங்க. குடும்ப தலைவிகள் சினிமா, சீரியல், இந்த மாதிரி சிறையிருப்புக்குள்ளே கிடப்பாங்க. வெளியே வர முடியாமல் கிடப்பாங்க. அதை நிமித்தம் அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா செல்போனுக்கு செல்போன் என்கிற சிறையிருப்பில் கிடப்பார்கள். அப்படி தானே? இன்றைக்கி நிறைய பேரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சிறை எது? வாலிப பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சிறை எது சொல்லுங்களேன்? செல்போன். அதை நீ வெல்போன். அந்த செல்போனை நீ என்ன செய்ய? வெல்லு, ஜெயமடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அதை நீ ஜெயமெடுத்துட்டீன்னா உன் எதிர்காலத்தையே நீ ஜெயமெடுத்துருவேன். இன்றைக்கி பாழாய் போய் கிடக்கிறது தேசம். ஆண்டவர் அதான் வருத்தப்படுறார், என் ஜனங்கள் அறியாமையினால சங்காரமாகிறார். இன்னைக்கு தேவைக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் சிறையாய் மாறிடுச்சு. நம்ம அதை தேவைக்கு தான் பயன்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியை எதுக்கு பயன்படுத்துவீங்க? அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு கையை நீட்டி கற்கர்னு அறுப்பீங்களா? சொல்லுங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்க? காய்கறி அறுப்பீங்க, வெங்காயத்தை நறுக்குவீங்க, குழம்பு வைப்பீங்க, ருசியாக சாப்பிடுவீங்க, பலனாக இருப்பீங்க. அதுபோல் செல்போனை எதுக்கு பயன்படுத்தணும்? உங்கள் சந்தோஷத்துக்கு அதை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நீச்சல் குளத்தில் ஜாலியாக இருக்கிறது மாதிரி இதில் உங்கள் சந்தோஷத்தை அதில் நீங்கள் தேடக்கூடாது.
படிப்புக்குரிய காரியங்களை பார்க்கணும், நாட்டு நடப்பை பார்க்கணும், ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கணும். ஆனால் அதுலேயே மூழ்கி கிடக்கக்கூடாது. யாராவது ஃபோன் பேசினாங்கன்னா பேசணும், யாரிடத்துலாவது பேசுகிறதுக்கு நீங்கள் பேசணும். அது மாதிரி தான் பெண்கள் இந்த டிவி இந்த காரியங்களை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த சினிமா என்கிற அந்த சிறைக்குள்ளே மாட்டிடக்கூடாது, சீரியல் என்கிற சிறைக்குள்ளே மாட்டிடக்கூடாது. நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னென்னா, அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் போயிருப்பாங்க. குடும்பமாக ஒருத்தரை பேசி ஒருத்தரை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியம் இருக்காது. ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. கணவர் ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார், பிள்ளைகள் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மனைவி வேற 4 பேர் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு விதமான சிறை இருப்பு தான். பரிசுத்தாவியானவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமை மீட்டு கொண்டது போல என் ஜனங்களை நான் மீட்டுக்கொண்டு அவர்கள் என் கரத்தின் செயலாகிய சுதந்திரத்தை காணும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். பிள்ளைகள் வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அப்பாவை பார்க்கும் பொழுது சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். நிறைய பிள்ளைகள் அப்பாவை வீட்டில் பார்க்குறதே கிடையாது. அப்பா வேலைக்கு போவார், சாயந்தரமானோன்னு வெளியே போயிடுவார், எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு யார் கூடயாவது சுற்றிட்டு நைட்டு 11 மணிக்கு வருவார். இப்படித்தான் நிறைய பிள்ளைகள் பெற்றோரையே பார்க்கறதில்ல. அப்படி தானே? ஆமேன். ஆமேனா? இன்னும் ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. அப்படித்தானே நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. கைகள் ஒரு தலையிலேயே சொல்லுங்களேன். இன்றைக்கி எத்தனை பெற்றோர் பிள்ளைகள் கூட நல்ல சந்தோஷமாக பேசி குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே குடும்பத்தையே கர்த்தர் ஆரம்பித்தார், குடும்பத்தையே நடத்தினார், குடும்பத்தையே உருவாக்கினார், குடும்பத்துக்குள்ளே அவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த பிசாசு குடும்பங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு சிறையிருப்பை வச்சிருக்கிறானே. அல்லேலூயா. குடும்ப தலைவர்களுக்கும் தான் சிறையிருப்பை வச்சிருக்கிறானே. யாராவது ஒரு லேடிட்ட மாட்டிக்கிறாங்களே குடும்ப தலைவர்கள், அப்படித்தானே? என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க? அதான் சிறையிருப்பு. அன்னைக்கு நேபுகாத் நேச்சாருடைய சிறையிருப்பு, இன்னைக்கு பல ரூபங்களில் இருக்கிறது சிறையிருப்பு. எந்த வீட்டில் சிறையிருப்பு இல்லையோ அந்த வீட்டில் தாங்க மகிழ்ச்சி இருக்கும். அங்கே யாக்கோபே இனி நீ உன் முகம் செத்து போவதில்லை, வெட்கம் ஆவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை நிறைவேறும். குடும்பமாக ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்துக்கு நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சிறையிருப்பு திரும்பும். நம்பிக்கையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சிறையிருப்பு திரும்பும். அல்லேலூயா. சிறையிருப்பு திரும்பும் என்பது சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற மக்கள் திரும்புவார்கள். ஓ, ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். சகாரியா 9:12 கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை உங்க குடும்பத்தில் நிறைவேறும். கண்டிப்பா சிறையிருப்பை திருப்புவேன். யாக்கோபே இனி உன் முகம் செத்து போவதில்லை, இஸ்ரவேலே இனி நீ வெட்கமாவதில்லை, இனி நீ அழுது கொண்டிராய். நம்பிக்கையோட பிரதர், நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரரை ரட்சி பாருங்க, உங்க பிள்ளைகளை ரட்சி பாருங்க. ஏசப்பா அவர் மீட்பர், அவர் மீட்கிற தெய்வம். அவரால் மீட்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமா அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? செபனியா 3:19 செபனியா, இதோ அக்காலத்திலே சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். நீங்கள்
முந்தி இருந்த நாட்களில் குறைபாடுகள் உள்ளவங்களா நீங்கள் மற்றவர்களிடத்தில் வெட்கத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதில் யாரை சொல்லலாம் அப்படின்னா அண்ணால சொல்லலாம். கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் அண்ணாளுடைய கணவருடைய இன்னொரு மனைவி பெண்ணினால் விசனப்படுத்துவாள், துக்கப்படுத்துவாள், இழிவாய் பேசுவாள், கேவலமாய் பேசுவாள். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தாமதமாகி ஆசீர்வாதங்கள் தாமதமாகி அநேகருடைய வாயில் நீங்கள் இகழ்ச்சியான வார்த்தைகளையும் இழிவான வார்த்தைகளையும் கேட்டிருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ யார்கிட்டையெல்லாம் இழிவான வார்த்தை வாங்கினியோ அவங்க வாயிலிருந்தெல்லாம் புகழ்ச்சியான வார்த்தையை வாங்கிறதுக்கு நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்கிறாரு. உன் குறைவுகளை நிறைவாக்கிட்டா, உன் வாழ்க்கையை மாற்றிட்டா, உன் ஜீவியத்தை மாற்றிட்டா, உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டா, உன்னை மற்றவங்க புகழ்வாங்களே. அண்ணால மற்றவங்க புகழ்கிறாங்களா? ஒரு அதிகாரத்தில் தான் அவளுடைய அழுகை, ஒரு அதிகாரத்தில் தான் அவளுடைய கண்ணீர். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். அண்ணாளுடைய மகனை தேவன் பயன்படுத்தி அண்ணாளுக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ளவர்களா கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், புகழ்ச்சியும் கீர்த்தி உள்ளவங்களா மாற்றுவார். திருமண ஆசீர்வாதம் தாமதத்தினால தானே உங்களுக்கு கஷ்டம். மற்றவங்க இழிவாக பேசுகிறாங்க. குழந்தை பிறப்பு தாமதத்தினால தானே மற்றவங்க இழிவாக பேசுகிறாங்க. ஒரு வேலை இல்லாததுனால தானே இழிவாக பேசுகிறாங்க. வீடு இல்லாததுனால தானே இழிவாக பேசுகிறாங்க. வீடு இல்லாதவா அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஆண்டவர் அவங்க வாயிலையே நம்மளை புகழக்கூடிய அளவிற்கு தேவன் நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பார். மக்களே, நம்புனீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கர்த்தர் சொல்றாரு, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் சொல்றாரு. இன்னைக்கு விசுவாசத்தோட போங்களேன். கர்த்தர் இந்த மாசத்துல, இந்த செப்டம்பர்ல எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு, எனக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சுட்டாருன்னு நம்பிக்கையோட போங்களேன். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தலைக்கு மேல கூட கை தட்டி அந்நிய பாஷையில் அப்படியே பேசுங்களேன். ஏசப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மாற்றுவதற்கு நீங்க வல்லவராக இருக்கிறீங்களே. யாரெல்லாம் எங்களை இழிவா பேசினாங்களோ, தம்பி சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். யாரெல்லாம் எங்களை இழிவா பேசினாங்களோ, யாரெல்லாம் எங்களை கேவலமா பேசினாங்களோ, காசு கம்மியா இருக்குது, காசு இல்லாதவன் அப்படிலாம் பேசினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன காசு உள்ளவனா, கர்த்தர் என்ன பொருளாதாரம் உள்ளவனா, என்ன நடத்துவாரு. தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை புகழ்ச்சியா நடத்துவேன், கீர்த்தியா நடத்துவேன். நம்பிக்கை இருக்குதா? இதை தேவனால மட்டும்தாங்க செய்ய முடியும். வேற யாரால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆமென். நம்மளை இழிவாய் பேசினவர்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு நம்மளை பிரயோஜனப்படுத்துகிற கர்த்தர், ஆமென், ஞானத்தை கொடுப்பார். வாத்தியார் உங்களை இழிவா பேசினாரா? எத்தனை பேர் அப்படி பேசியிருக்கிறார்? வாத்தியார்ட்ட வசம் வாங்கியிருக்கீங்களா? கை ஊற்றிக்காமுங்க, சும்மா கை ஊற்றிக்காம. வாத்தியார்ட்ட வசம் வாங்கியிருக்கீங்களா? வெக்கப்படாமல் கை வைத்துங்க. வாத்தியார்ட்ட வசவு வாங்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் இருப்பாங்களா? எல்லாருக்கும் முன்னாடியும் வெக்கமாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் கர்த்தர் உன் ஞானத்தில் இருக்கிற அந்த குறைவை மாற்றி உன்னை ஞானமுள்ள மகளாக மாற்றி அந்த வாத்தியாருக்கே பாடம் எடுக்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். இது தேவனால் கூடும். நீ கலங்காத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார். 10வது வகுப்பை குறித்தோ 12வது வகுப்பை குறித்தோ அச்சப்படாத. உன்னை கர்த்தர் ரிசல்ட்டில் உன்னை பிரகாசிக்க செய்வார். நீ தோத்துருவ, ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு நினைச்ச அந்த வாத்தியாருக்கு முன்னாடியே உன் மார்க் ஆண்டவர் காமிப்பார். இவளா பாஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்ல வைப்பார். இவ்வளோ மார்க் எடுத்துட்டாளா அப்படின்னு சொல்ல வைப்பார். தேவனாலே கூடும்,
தேவனாலே கூடும், தேவனாலே கூடும். கூடுமா? உங்களுக்கு தான் சொல்றாரு, கூடுமா கூடுமா. என்ன கைத்தட்டு வர மாட்டேங்குது. கூடும் கூடும் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். பிலிப்பியர் 1:20. இதோட முடித்து விடுவோம். 5 காரியம். பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாயிலும் சாவினாயிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் அப்படி முடியும். அல்லேலூயா. என் சரீரத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வெட்கப்படுறது எதில்? தங்களுடைய சரீரத்தில் பாவத்தை செய்யும் பொழுது அது அவங்களுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறது, அது அவங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்குகிறது, அவங்க குடும்பத்துக்கும் அது வெட்கத்தை உண்டாக்குகிறது. சரீரத்தினால இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுதும் மக்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியலை. சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பு கூட தேவனை மகிமைப்படுத்த முடியலை. ஏன்னா உயிரோடு இருக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தி இருந்தால் தான் அந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போன பின்பு அந்த சரீரத்தின் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுவார். அப்படி தானே? எங்கள் அடக்காராதனையில் ஒரு நல்ல ஒரு சாட்சி வெளிப்படும். போதகர் பாடல் பாடி நல்ல ஒரு செய்தியை கொடுத்து அந்த பிரேதத்துக்கு முன்பாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்லடக்கம் பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு வராமல், ஆண்டவரை தேடாமல், இச்சையில் விழுந்து பாவத்தில் விழுந்து மரித்து போய் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணுறதுக்கு கூட ஆள் இருக்காது, பாட்டு பாடுறதுக்கு கூட ஆள் இருக்காது. ஏன்னா கர்த்தருக்குள்ளே இருந்தால் தானே கர்த்தர் வருவார், கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? கைகளோ தலையிலையா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜீவனாக இருக்கும் பொழுதும் நம்ம சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம ஜீவன் போன பின்பு கூட நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய நாம மகிமைப்படணும். அப்படி மகிமைப்படுறது தான் நம்மும் வெட்கமடையாது இருக்கக்கூடிய காரியம், தைரியம் அடைகிற காரியம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் வெட்கப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருக்கிறேன். ஏன்னா நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்துகிறேன். என் சரீரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுறார். உங்கள் சரீரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். உங்களை அப்படி மகிமையில் நடத்துவார். எப்படி மகிமையில் நடத்துவார்? உங்கள் சரீரத்தில் நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாக உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவங்களா, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களா உங்களை ஆண்டவர் மாற்றி நடத்தி உங்கள் சரீரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். நீங்கள் வெட்கம் அடைவது இல்லை. ஆமே. கைகளு தலையிலையா சொல்லும் ஹல்லேலூயா. உங்கள் நாவிலிருந்து ஒரு சினிமா பாடல் கூட வராதபடிக்கு கர்த்தர் உங்களை உங்கள் சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்த போகிறார். உங்கள் சரீரத்தில் சினிமா பாடல் வருகிறது அப்படின்னா உங்கள் சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படலை. சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுறீங்கன்னா உங்கள் சரீரத்தின் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படலை. ஸ்கூல்லையோ தெருலையோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ சிலர் சினிமா பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இப்போயெல்லாம் நிறைய கல்யாண மண்டபங்களில் அந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் பயங்கர டான்ஸ் நடக்குது. அப்படித்தானே? இப்போ அது ஒரு ட்ரெண்டு போல். அப்படித்தான் ஒரு குடும்பம் சேராமல் கல்யாணமே நடக்காமல் முதல் நாளே முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மணமகள் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் அதை நிச்சயம் சொல்லுவாங்க, அந்த ஊரில் வரவேற்புன்னு சொல்கிறாங்க. அப்போ மதுபானம் அருந்தி கொண்டு வந்த அவருடைய நண்பர்கள் மேடையில் நடனம் ஆடி இருக்கிறாங்க. கொஞ்சம் உற்சாகமாகி போயிடுச்சு.
உடனே மாப்பிள்ளையை கூப்பிட்ருக்காங்க. மாப்பிள்ளையும் போய் ஆடி இருக்கிறாரு. மாப்பிள்ளை ஆடவும் நண்பர்கள் உன் மனைவியும் கூட்டுவான்ருக்காங்க. அந்த அம்மாவுக்கு டான்ஸே பிடிக்காது போல். உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு வரலான் இருக்காங்க. குடிகாரன் கேட்க மாட்டான்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 3 நாள் வந்து தான் ஆகணும் அப்படிம்பா. அதனால் அந்த குடிகார பயல்கள்லாம் பலவந்தப்படுத்தியிருக்கானுங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. அந்த அந்த ஸ்திரீ, அந்த மணப்பெண் உடனே சத்தமாக இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம்னு மாலையை தூக்கி எரிஞ்சிட்டு பொடி நடந்து வந்துருச்சு. 2 குடும்பத்துக்கு வாக்குவாதம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர்கள் அந்த பக்கம் போகிறார்கள், இவர்கள் இந்த பக்கம் போகிறார்கள். ஒரு டான்ஸால கதையே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அந்த பெண் புத்தி உள்ள பெண் தான். இன்னைக்கே இப்படி டான்ஸ் ஆடுறானே, நாளைக்கு எப்படி ஆடுவான்? நல்ல பெண். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சரியான நேரத்தில் நிறுத்திட்டாலே அடுத்தவளுக்கு மணமகன், நல்ல மணமகன் கிடைப்பாங்க. இந்த நற்கிரியை பார்த்தே ஒரு மணமகன் கிடைப்பாங்க. கர்த்தனால் நிறைய பேர் தான் புத்தி இல்லாதவங்க மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்கிற அந்த சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுறது கூட பார்த்திங்கன்னா நம்ம சரீரத்தினால நம்ம தேவனை மகிமைப்படுத்தலை. ஆனால் பிசாசு ஆட வைப்பான். வீட்டுக்கு பின்னாடி சைடில் கொண்டு வந்து ஸ்பீக்கரை வச்சு டும்மு டும்முன்னு போட்டு அடிப்பான். கையோட ஆடக்கூடாது. ஃபாதர் பாட்டு போட்டால் தான் ஆடணும், அல்லது நம்ம இயேசுராஜா பிறந்துட்டாருங்கிற பாட்டு போட்டால் தான் ஆடணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு சினிமா ஸ்க்ரீன் கட்டி போட்டால் நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர், இந்த இதில் போடுறோம், ஏற்றுக்குருவீங்களா? சண்டைக்கு வந்துடுவீங்க. பாஸ்டர் நீங்கள் எப்படி சினிமா பாட்டை போடலாம் அப்படின்னு. இந்த ஆலயத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் இந்த ஜீவனுள்ள தேவன் தங்குகிற சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துகிறீங்களா? பக்கத்துக்கு பார்த்துக்கலாங்களா? பரிசுத்தப்படுத்துகிறீங்களா? அப்படியே பழைய பாட்டெல்லாம் வருது பாஸ்டர். அந்த எம்ஜிஆர் பாட்டு, அந்த சிவாஜி கணேசன் பாட்டு, எந்த பாட்டும் வரக்கூடாது. எல்லாத்துக்கும் வேட்டு வைங்க. சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும், பாவம் எந்த ஜனத்துக்கும் அவமானத்தை உண்டாக்கும், இகழ்ச்சியை உண்டாக்கும். அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே அந்த சினிமா பாடல்கள், அந்த டூரிஸ்ட்டு போகும்பொழுது இந்த தம்பிகளெல்லாம் அப்படியே குதிப்பாங்க. பாஸ்டர் மட்டும் இல்லைன்னா அப்படியே வேணு தலைகளாக மாறிறான். உண்மையை சொல்கிறேன். பாஸ்டர் வேற வந்து உட்காந்துருக்கார். நம்ம மகிழ்ச்சியிலையும் தேவன் உயரணும், தேவன் சந்தோஷப்படணும். நம்முடைய மகிழ்ச்சியை பார்த்து தேவன் சந்தோஷப்படணும். சினிமாவுக்கு நமக்கும் என்ன இருக்கக்கூடாது தம்பி? என்ன இருக்கக்கூடாது? சம்மதம். சிரிக்கான். ஆமாம். கை ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை அப்படி ஒரு வெக்கம் இல்லாமல் தைரியமாக நம்மளை நடத்துவார். ஆண்டவர் நம்ம மூலமாக, நம்ம சரீரத்தின் மூலமாக மகிமைப்பட்டு நம்மளை நடத்துவார். நல்லா 2 கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மளை எப்படி வெக்கப்பட்டு போகாமல் நடத்துவார்னா, அதிசயமாக நடத்துவார். அதிசயங்கள் செய்து நடத்துவார். 2வது, ஆபத்து காலத்தில் தப்புவித்து நம்மளை வெக்கப்பட்டு போகாதபடி நடத்துவார். 3வது, மீட்பு. குடும்பம் ரட்சிக்கப்படும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. குறிப்பாக உங்களுடைய கணவரை தேவன் தொட்டு ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுப்பார். புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். மற்றவங்க நம்மளை புகழ்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சரீரத்தினால தேவன் மகிமைப்படுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் இன்னும் உண்மையாக இருப்பீங்க, இன்னும் பரிசுத்தமாக இருப்பீங்க. பொய்யெல்லாம் பேசவே மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி போய் பேசி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு தடுத்திருப்பீங்க. ஆனால் இனி உங்கள் வாயில் உண்மையை தேவன் வைக்கிறார். அல்லேலூயா.
தடுமாறி கூட பொய் சொல்ல மாட்டீங்க, தடமாறி கூட பொய் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அற்புதத்திலே நடத்துவார், அதிசயத்திலே நடத்துவார். ஆமே. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறார், பிராமிஸா வைக்கிறாரு. மக்களே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த அதிகாலையில் என்னை தேடி ஓடி வந்த உங்களுக்கு நான் வெட்கப்பட்டு போகாம நடத்தி உங்களை மகிமைப்படுத்துவேன். அப்படியே முழங்கால் படிடுவோமா? என் கண்களை மூடி முழங்கால் படிட்டு இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் மூலமா உங்களிடத்துல தேவன் பேசியிருக்கிறாரா? கை உயர்த்தி காமிங்களேன். ரட்சிக்கப்படாத உன் கணவரை ரட்சிப்பார் மகளே, விடுவிப்பார் மகளே, கவலைப்படாத. உங்கள்கிட்ட பேசியிருப்பார் என்றால் 2 கைகளை உயர்த்தி தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க செய்வீங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. நீங்க செய்வீங்க. வாலிபர்கள் சொல்லுங்க, நீங்க செய்வீங்க. நீங்க செய்து முடிப்பீங்க. எனக்காக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்குள்ள ஒரு தைரியம் உண்டாயிருக்கும். என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உங்க கரங்களை தேவன் பார்க்கிறார். நல்ல கை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. நீர் மகிமைப்பட போகிறீர். நீர் நல்லவர் என்பதை நான் ருசிக்க போகிறேன் சப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. நிறைய ஸ்தோத்திரங்களை இருடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. அதுக்கு பாத்திரவான்களை எங்களை மாற்றுங்க. வந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிறுவர்கள், வாலிபர்கள், குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள் எல்லாரையும் கர்த்தர் நடத்துங்க. நீர் நல்லவர் என்பது ருசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறையா. இந்த மாதம் முழுவதும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் நன்மை, உங்கள் கிருபை, உங்கள் தயவு பெருகட்டும். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.